ஹாய் டிவைன் சோல்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணலாம். இப்போது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. இல்லை உட்காந்துருக்க முடியாதுன்னா படுத்துக்கிட்டும் இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணலாம். உட்காந்துருக்கும்போது முதுகு மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உட்காந்துருங்க. படுத்துருந்தீங்கன்னா தலையணை இல்லாமல் படுத்துக்கோங்க. முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக இருங்க. மூச்சை நல்லா இழுங்க. இப்போ மூச்சை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க. குட். இப்போ இன்னொரு டைம் மூச்சை நல்லா இழுங்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க. வெரி குட். இன்னொரு டைம் மூச்சை நல்லா இழுங்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மூச்சை இப்போ மெதுவாக வெளியில் விடுங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டோம். உங்கள் கை கால் முதுகு எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக தளர்வாக வச்சுக்கோங்க. இப்போது அழகான ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளே நடந்து போகிறீங்க. நீங்கள் மட்டும் நடந்து போகிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி புல்வெளியாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது. குருவிகள் சத்தம் போடுற சத்தம் கேட்குது. குருவிகள் ஒன்றுக்கு ஒன்று பேசும்போது சத்தம் வரும்ல, அந்த மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போகிறீங்க. இவ்வளோ புல்வெளி இருக்கே, ஆனால் பூ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே போகிறீங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அமைதியாக ரம்மியமாக இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன கல்லை வச்சு பெஞ்ச் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குட்டி குழந்த உட்காந்துருக்கு. அங்கே போய் அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் உட்காருறீங்க. பார்த்தா நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இருக்குது அந்த குட்டி பிள்ளை. இவங்க தான் உங்கள் இன்னர் சைல்டு. ஓகேவா? அவங்க தோள் மேலே கையை போடுறீங்க. அவங்க உங்களை பாவம் போல் பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் ஏதோ சோகம் இருக்குது. எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் போய் என்னாச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவங்க, எனக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. நான் யார் மேலெலாம் பாசம் வைக்கிறேனோ அவங்க யாருமே என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. நான் எப்போவும் தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் நான் நல்லது தான் நினைக்கிறேன். என்னை மட்டும் யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள், அப்படியா, கவலைப்படாத. இவ்வளோ நாள் உன்னை நான் தனியே இப்படி ஃபீல் பண்ண விட்டுட்டேன். இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூடவே தான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன். நம்ம 2 பேரும் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன குழந்தையோட கையை பிடிச்சி 2 கையையும் இறுக்கமாக பிடிச்சி நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. உடனே அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இனிமேல் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீ எதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அந்த குழந்த, நான் தனியாக இருக்கும்போது யாருமே என்னை பார்க்கல, என்னை ரொம்ப உதாசீனப்படுத்தினாங்க, என் அன்பை புரிஞ்சுக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுது. உடனே அந்த குழந்தைய உங்கள் தோள் மேலே சாய்ச்சி அந்த குழந்தையோட கண்ணீரை தொடச்சி விட்டு, இனிமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன், நீ யாரையும் இனிமேல் எதிர்பார்க்க வேண்டாம்,
நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். உனக்கு எப்போவுமே நான் இருக்கேன். நீ ஃபீல் பண்ணுற மாதிரி இடத்துல நான் உன்னை இனிமேல் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். யாரும் உன்னை காயப்படுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அந்த குழந்தையோட முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, சந்தோஷம். உங்களை அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டுருக்கு. இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், நானும் நீயும் வேற வேற இல்லை. இவ்வளோ நாள் உன்னோட காயத்தை பற்றி யோசிக்காமல் நான் நிறைய தப்பாக நினச்சிட்டு இருந்துட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீயும் நானும் வேற வேற இல்லை, ஒன்று தான். நம்ம 2 பேருமே இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். நீ பழைய காயத்தெல்லாம் மறந்துடு. அதுக்கு ஆறுதலாக நான் இருக்கேன். இனிமேல் உனக்கு எந்த காயமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இனிமேல் உனக்கு காயம் யார் தராங்களோ அவங்கள பற்றி நான் நினைக்க மாட்டேன். உன்னை காயப்படுத்துகிற எந்த இடத்துலையும் நான் இனிமேல் நிற்க மாட்டேன். உனக்கு மட்டும்தான் நான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். உன்னை தாண்டி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். உனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ அதிகமாக ஏங்குறது உனக்கான ஒரு துணைக்காகத்தான். அதை நான் இனிமே தர்றேன். உன்னோட வலியெல்லாம் இனிமே மெதுவாக குறைய போகுது. உனக்காக நான் இருக்கேன், சரியா அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தைக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது. உடனே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறீங்க. வா போகலாம், இனிமேல் நமக்கு எல்லாமே சந்தோஷந்தான் அப்படின்னு அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூப்பிட்டு வரீங்க. கூப்பிட்டு நடக்க நடக்க உங்களை சுற்றி இருந்த அந்த புல்வெளி எல்லாத்துலேயும் அழகாக எல்லோ கலரில் சன்ஃப்ளவர் அப்படியே விரியுது. உங்களை பார்த்து விரியுது. உங்கள் 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சு, திடீர்னு இவ்வளோ பூ பூக்குதே, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த குழந்தைய காணும். இப்போது அந்த குழந்தையும் நீங்களும் ஒன்றாயிட்டீங்க. அந்த குழந்தை மனசில் இருந்த எல்லா காயமும் ஆறிடுச்சு. இனிமே அந்த குழந்தைக்காக தான் நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுக்காக அந்த குழந்தை வாழ போகுது. இப்போ ஒரு டைம் நல்லா மூச்சை இழுங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க, மூச்சை வெளியே விடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், என் உடம்பு ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன். என்னை யாரும் இனிமேல் கஷ்டப்படுத்த முடியாது. எனக்காக நான் இருக்கேன். நான் என்ன லவ் பண்ணுறேன். என்னோட இன்னர் சைல்டை ஹீல் பண்ணதுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த ஹீலிங்கை 21 days டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்கள் இன்னர் சைல்டு கண்டிப்பாக ஹீல் ஆகும். தேங்க்யூ.